இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதுக்குதான் ஆளுங்களை வச்சு மயக்க மருந்து கொடுத்து அவளை கடத்தி ஒரு ஹோட்டல் ரூம்ல தொங்க வச்சிடலான்னு பிளான் பண்ண. அப்படி எல்லாம் முடிய போற நேரத்துல அந்த இசை மோப்பம் புடிச்சிட்டா. இசையும் விஷாலும் சேர்ந்து அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் மேல எதுக்கு அந்த சுபத்ரா கம்ப்ளைண்ட் பண்ணா? ஸ்ரீஜா, நீ பண்ணத மறைக்க ஏன் பேரை நீ சொன்னியா? ஆஹா, பானுமதி அண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்ரீஜா மாட்னா. சொல்லு ஸ்ரீஜா, என் பேரை நீ சொன்னியா? ஸ்ரீஜா, நீ சொல்லாம சுபத்ரா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டா. நான் உங்களை சொல்லுவேனா? நான் எதுவும் சொல்லல. அந்த இசைதான் இதுக்கு காரணம். இசையா? அவதான் இது கண்டிப்பா பானுமதியா தான் இருக்கும்னு சொல்லி சுபத்ராத்தையே ஏத்தி விட்டா. ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் இந்த வீட்டுக்கு தேவை. நாங்க ரெண்டு பேரும் பதறி போய் லாயரை கூட்டிட்டு வந்தோம். சிந்தாமணி, அண்ணி நீ சொல்லு, எதுக்கெல்லாம் இசைதான் காரணமா? சொல்லு சிந்தாமணி. ஆமா அண்ணி, அந்த இசைதான் காரணம். இசை? நான் அமைதியா இருந்தாலும் நீ என்ன சும்மா இருக்க விட மாட்டேங்கிற. எதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. அப்பாடா, நம்பிட்டாங்க. நாளைக்கு தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் நடத்திடலாம்ல? நடத்தணும் சுபத்ரா, நடத்தி தானே ஆகணும். அத எப்ப நடத்தணும்னு சடங்கு இருக்குல்ல? ஆமா அத்தை, நாம பண்ண வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் பண்ணிதானே ஆகணும். சிந்தாமணி, நாளைக்கு தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுடு. தாலி கோக்க தேவையானதையெல்லாம் நாங்க போய் வாங்கிட்டு வந்துடுறோம். சரிங்க அண்ணி, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். என்னங்க? விஷால் வந்துட்டான்னு நினைக்கிறேன். சொல்ற சார், சொல்ற சார். விஷால், விஷால், அச்சச்சோ, என்னாச்சுடா? என்னாச்சு? தலையில கட்டு. ஐயோ, அண்ணா. விஷால், விஷால், என்னாச்சு விஷால்? என்னாச்சுனா? இல்ல, நான் கீழே விழுந்துட்டேன். சின்ன அடிதான். சொல்ற. நான் மயக்கமாய் கீழே விழும்போது நான் பார்த்த உருவம் நிச்சயமா ஒரு பொண்ணுதான். ஆனா அந்த உருவம் பானுமதி பெரியம்மா கிடையாது. ஆனா அது யாருன்னே தெரியலையே. யாரா இருக்கும்? விஷால், என்ன விஷால், என்ன இது? இப்படி தலையில பலமா அடிபட்டிருக்கு? ஏய், நான் அப்பவே சொன்னல, நான் ஏற்கனவே தலைவலியில இருக்கேன். கத்த வைக்காத, போ முதல்ல. விஷால், என்ன நண்பன் போன் அடிக்கிறான்? சொல்லு நண்பா. டேய் மச்சான், நான் ஹோட்டலுக்கு வரேன்டா. இன்னைக்கு ஃபுல் நைட் உன் கூட தான் தங்க போறேன். சரக்கு வாங்கி வச்சிரு. தெரியும் நண்பா, நீ சரக்குக்கு தான் ஃபோன் பண்ணுவேனே. அதான் சொல்லியிருக்கேனே, நான் ஆர்டர் பண்ற ஆள் கிடையாது, ஸ்டாக் வச்சிருக்க ஆளு. வா வா வா. விஷால், விஷால், விஷால்,
தயவு செஞ்சு இன்னைக்கு குடிக்க போகாதீங்க விஷால். நான் ஏன் குடிக்க கூடாது? இங்க பாருங்க, உங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கு விஷால். டாக்டர் மெடிசின்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. அதுவும் வலிக்காக ஸ்ட்ராங் பெயின் கில்லர் வேற கொடுத்திருக்காங்க. மெடிசின்ஸ்லாம் எடுக்கிறப்ப ஆல்கஹால்லாம் யூஸ் பண்ண கூடாது. என்ன பெரிய டாக்டர் மாதிரியே பேசுற? நான் டாக்டர் இல்லதான், ஆனா பெயின் கில்லர் எடுத்ததுக்கு அப்புறம் ஆல்கஹால் குடிக்க கூடாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல விஷால், ஏற்கனவே உங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கு. இந்த நேரத்துல நீங்க போதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். அதனால நீங்க குடிக்க வேண்டாம் விஷால். நீங்க குடிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வாமா தங்கச்சி. நீயா? தள்ளுங்க விஷால். இதெல்லாம் தப்பு விஷால். தயவு செஞ்சு குடிக்காதீங்க. உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. உங்க தலையில அடிபட்டிருக்குல்ல, டாக்டர் என்ன சொன்னாங்க? உங்களை குடிக்க கூடாதுன்னு தானே? அது மட்டும் இல்லாம நாளைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு, தாலி கோக்குற ஃபங்க்ஷன். இப்ப நீங்க தயவு செஞ்சு என் கூட வாங்க போலாம். உனக்கு தாலி கட்டினதுனால தான் நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால வர முடியாது. நீ எதுக்கு என்ன தேடி இங்க வந்திருக்க? போ, வீட்டுக்கு போ. உன்னை பிடிக்காம தான் நான் இங்க எப்படி குடிக்க வந்திருக்கேன். அண்ணன் என்னண்ணே, நீங்களாவது சொல்ல மாட்டீங்களாண்ணே? தங்கச்சி, அண்ணன் எவ்வளவோ எடுத்து சொன்னம்மா, ஆனா அப்புறம் எனக்கே மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் குடிச்சிட்டாமா. ஐயோ அண்ணன், நீங்க ஒருத்தர். விஷால், தயவு செஞ்சு குடிக்காதீங்க ப்ளீஸ். ஏய், ஏய். ஆ. ஆ, ஏய், ஐயோ. என்ன? ஐயோ. ஐயோ, பாட்டிலுக்கு 10 ரூபா போயிடுச்சே. ஏய். ஐயோ. ஏய், என்ன நீ மொத்தத்தையும் குடிச்சு பாட்டில உடைச்சிட்ட? ஏய், உன்னை குடிக்க நான் விட மாட்டேன்டா. நீ குடிக்க கூடாது, அவ்வளவுதான். ஏய், ரொம்ப திமிராயிடுச்சுல்ல? நீ வரலன்னா நான் இங்கதான் இருப்பேன். உன் கூடவே இருப்பேன், உன் பொண்டாட்டியா. புரியுதா? இதே வீட்ல தான் இருப்பேன். நீ வரமாட்டேன்னு தெரியும். நான் உன் பின்னாடியே உன் கூடவே இருக்கேன் இன்னைக்கு நைட்டு முழுக்க, சரியா? ஏய், சீ. என்னடா இது? எப்படிதான் இத குடிக்கிறீங்களோ? தலை வலிக்குது, கன்றாவியா இருக்கு. ஐயோ, நீ புதுசா குடிக்கிறல்லம்மா, அது அப்படிதான் இருக்கும். ஏய், என்னடா? இல்ல இல்ல, டேய் முதல்ல கூட்டிட்டு போடா. ஏய், உன்னால தான் நான் குடிக்கிறேன். நீ பண்ண கன்றாவையெல்லாம் மறக்கத்தான் இத நான் குடிக்கிறேன். உன்னை விட அது எவ்வளவோ பரவாயில்ல. போட்டு உடைச்சிட்டு. டேய், அப்ப நான் உனக்கு கன்றாவியா? நான் கன்றாவியா? ஏய், சொல்றா. வேணாம்.